ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குற மாதிரி பிரசிடெண்ட் ட்ரம்ப்புக்கும் யுக்ரைன் பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கி அவங்களுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றினது தான் இதில். வாட் இஸ் மை டேக் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ கிளாரிட்டி ஸ்கீ சேனலுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இமேஜ், இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் சொல்கிறேன். பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு பக்கம் ஆகுது. அவர் எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இட்டு உட்காந்துருக்கார் பாருங்கள். ஆனால் யுக்ரைன் பிரசிடெண்ட்டுக்கு அந்தளவுக்கு ஏஜ் ஆன மாதிரி தெரியல. ரெஃபாக ஒரு 40s இருப்பார். ஒரு 40 வயசு, 45 வயசு, மீறி போனால் 50 வயசு. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவர் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிற விதம் பாருங்கள். ஒரு ப்ராப்பராக ஒரு அஃபீஷியலாக ஒரு நாட்டுடைய தலைவராக வந்திருக்காரு. யுக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து $1 பில்லியன் ரேஞ்சில் மிலிட்ரி எய்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க போருக்காக, அந்த மக்களுடைய நலனை கருதி. ஒருவேளை இந்த வார் வந்து முத்தி போச்சுன்னா அது ஒரு 3rd வேர்ல்டு வாராக கூட மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கனால அதையெல்லாம் யோசித்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மிலிட்ரி எய்ட் மாதிரி, எஸ்பெஷலி டு பை மிலிட்ரி எக்யூப்மெண்ட். அதாவது போருக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்குறதுக்கு தான் அந்த எய்டு பயன்படுத்தணும். பட் ஸ்டில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுங்கிறது ரொம்ப அதிகமான பணம். அப்படி பண உதவி பெறும் பொழுது இவருடைய அந்த ஆட்டிடியூட் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸுங்கிறது இந்த உலகத்துலேயே இருக்க ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பவர் சென்டர். அங்கே போகும்போது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறப்போ அவங்கள்ட்ட உதவி வாங்குகிற நம்மளும் ப்ராப்பராக அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு டீசெண்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ்ஸில் போகணும்ல. அப்படி போன மாதிரி தெரியல. இது எங்கேயோ வந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறதோ இல்லையா எங்கேயோ கோல்ஃப் விளையாட போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு. அதை கேள்வியும் கேட்குறாங்க ப்ரெஸ்ஸில். ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பராக பதில் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது வந்து அப்புறம் அந்த வீடியோ நான் கொஞ்சம் கேட்டேன். அதில் யுக்ரைன் பிரசிடெண்ட் வந்து அவருக்கு மட்டும் ஏதோ ரொம்ப கஷ்டம் இருக்கிற மாதிரியும் வேறு யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரியும் அந்த பேச்சு தோனியில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உதவி செஞ்சு தான் ஆகணும். ஆல்ரெடி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மிலிட்ரி எய்ட் வாங்கிட்டு தான் இருக்கார், உதவி வாங்கிட்டு தான் இருக்கார். அப்போ அது எப்படி பேசணும்? நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் நாட்டு மக்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சப்மிசிவ் அண்ட் பொலைட் ஒரு வைப்ஸ் இருக்கணும், ஒரு பொலைட் மேனரிசம் இருக்கணும் அவருடைய பேச்சில். பட் அதை காணோம். கொஞ்சம் ரூடாக பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து நாங்கள் ரஷ்யா வந்து எங்களை வந்து ஆக்கிரமிச்சிருச்சு, நாங்கள் கஷ்டப்படுறோம், ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை சூழ்நிலை. நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி கடல் இருக்குது, அதனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கும் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கும் அந்த கஷ்டம் வந்தால் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும், உங்களுக்கும் ஃப்யூச்சரில் தெரியும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ப்ரோவோகேட்டிவாக பேசுகிறாரு. அதுதான் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பை வந்து கடுப்பேற்றி விட்டுருச்சு. அப்போது நம்ம ஒரு நாட்டுக்கு, பெரிய ஒரு நாட்டுக்கு போய் ஆல்ரெடி உதவி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம வந்து சூழ்நிலை சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கடன் வாங்கியிருக்கோம்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஓரளவுக்காவது ஒரு மரியாதையாக தானே பேசுவோம். ஒரு மாதிரி திமிராக பேச மாட்டோம்ல, அந்த மாதிரி இருக்குது இவர் பேசுகிறது. ப்ளஸ் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹி ரெப்ரசன்ட்ஸ் த ஹோல் கண்ட்ரி. அப்படிங்கிறப்போ அந்த மக்களை நினச்சாவது ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பராக பிஹேவ் பண்ணும்ல, அதெல்லாம் காணும். ஸோ இந்த எஸ்கலேஷன் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிற மக்கள் எப்படி, அதாவது ஒரு நாட்டுக்கே தலைவர் அப்படிங்கிற ஒரு மக்கள், அவர் வந்து அந்த நாட்டு மக்களுடைய நலன் கருதியாவது கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து இப்போது அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சு யுக்ரைனோட பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ
அது ஏதோ ஒரு மினரல் டீல் போடுற மாதிரி இருந்துச்சு 2 நாடுகளுக்கும் இடையே, உக்ரைன் அண்ட் அமெரிக்காவுக்கு இடையே. அந்த டீல் வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம இவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்தா வந்து நம்ம போய் உதவி கேட்குறவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அவன் முகபாவனையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். உக்ரைன் லீடர் வந்து செலன்ஸ்கி வந்து கொஞ்சம் பொலைட்டாக, டீசெண்டாக, ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப தலை குனிஞ்சு பேசணுன்னு இல்லை, பட் இவ்வளவு ரஃப் அண்ட் ரூடாக ஒரு ஒரு அக்ரெசிவ் லுக்கும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 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 ராங்கான ஒரு பிஹேவியர் தான் இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த 2 தலைவர்களுக்கும் இடையே ஒரு அனிமாசிட்டி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய டேக். இது ஃபர்தராக வந்து எஸ்கலேஷன்ஸ் வந்து அந்த பீஸ் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து வார் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு மாறுறதுக்கான இதுதான் இருக்க ஒழிய, அந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த தான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து முயற்சி எடுத்து கூப்பிட்ருக்கார். ஆனால் உக்ரைன் பிரசிடெண்ட்டுடைய அந்த பிஹேவியர் வந்து நல்லா இல்லை. இது வந்து ஒரு நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் எங்கள் சேனலுடைய டேக். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.